لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله بكل شيء أمرا. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிப்பிரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோதாபீன்கள், இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும், இன்னும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அமர்ந்து இந்த குர்ஆனுடைய வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறக்கூடிய இந்த குர்ஆனுடைய வகுப்பில் அமர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தை நாம் கேட்டு அதன்படி செயல்பட இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிய வண்ணம் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கடந்த வாரம் நாம் பார்த்திருந்தோம், அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் பரக்கத் வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று நாம் பார்த்தோம். அதில் முதலாவதாக நாம் பார்த்தோம், நம்மிடத்தில் தக்வா என்ற ஒரு விஷயம் இருக்க வேண்டும். இறை அச்சம், அல்லாஹ்வை பற்றியான பயம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்தை மேலும் அதிகமாக்கி தருவான். இரண்டாவது நம்ம பார்த்தோம், இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்ம செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்தில் வருந்தும் பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்தில் அதிகமாக பரக்கத் செய்கின்றான். மூன்றாவது என்ன என்று சொன்னால் தவக்குல், அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அதீத நம்பிக்கை. தவக்குல் என்று சொன்னால் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈமான் என்ற ஒரு விஷயம் இருக்குது, தவக்குல் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டுமே ஒண்ணான்னு கேட்டா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஈமான் என்பது வேற, தவக்குல் என்பது வேற. ஆனா தமிழ்ல நம்ம அர்த்தம் வைக்கும்போது என்ன செய்யும்? ஈமான் கொள்வது, நம்பிக்கை இருப்பது இதெல்லாம் அர்த்தம் வைக்கும். ஆனால் ஈமானுக்கும் தவக்குலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. உதாரணமாக இப்ப ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டுல. அவனுக்கு தெரியும் இதுதான் பாப்பா, இது உம்மா, இது என்னுடைய மாமா, இது என்னுடைய சித்தப்பா, இது என்னுடைய ராரா, இது என்னுடைய ராரி. இந்த மாதிரியாக உறவு முறைகள் அந்த பையனுக்கு தெரியும். அவன் அதில் நம்பிக்கை கொண்டிருப்பான். இதுதான் என்னுடைய பாப்பா என்பது அவனுக்கு நம்பிக்கை இருக்கும், இதுதான் உம்மா என்பது அவனுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதே பையனுக்கு ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப துடிச்சு போய் என்ன செய்யறாரு? அவருடைய பாப்பா ஓடி வர ஃபர்ஸ்ட், அடுத்தது அவருடைய மாமா ஓடி வரார். அப்ப அந்த பையனுக்கு வேற யாரும் வரல. அப்ப அந்த பையனுக்கு அந்த நேரத்தில் தவக்குல் ஏற்படும். என்ன தவக்குல் ஏற்படும் என்று சொன்னால், நமக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு அடிபடும் பொழுது இவர்கள் தான் என்ன செய்யறாங்க? வருகிறார்கள் என்ற ஒரு மனதின் அடித்தளத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் தவக்குல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப அந்த தவக்குல் அல்லாஹ்வின் மீது இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகமாக்கி நமக்கு தருகின்றான். என்ன தவக்குல் இருக்க வேண்டும்? நம்ம எந்த ஒரு செயலை செய்ய போனாலும் அல்லாஹ் இதில் எனக்கு பரக்கத்தை தருவான், அல்லாஹ் இதில் எனக்கு நலவை நாடுவான் என்ற ஒரு அதீத நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருந்தது என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்வாதாரத்தில் அதிகமாக பரக்கத்தை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்ம பார்க்கலாம். அதற்கென்று நம்ம சோம்பேறியா இருக்க வேண்டுமா என்று கேட்டால் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் தான் எனக்கு தருவான், அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வச்சுட்டேன், அல்லாஹ் மீது எனக்கு தவக்குல் இருக்குது, அவன் எனக்கு என்ன செய்வான்? வானத்திலிருந்து அந்த காசை கொடுப்பான்னு கேட்டால் காசு அந்த மாதிரி தரமாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய சபம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒண்ணு வச்சிருக்கான். நம்முடைய முயற்சி இருந்தால் மட்டும்தான்
அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை நமக்கு அதிகப்படுத்தி தருவான், நம்முடைய வாழ்வாதாரத்தை நமக்கு அதிகப்படுத்தி தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தவக்குல் எந்த மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முயற்சியோடு சேர்ந்து தவக்குல் என்பது இருக்க வேண்டும். எப்படி ஒரு பறவை காலையில் எழுந்தவுடன் தன்னுடைய கூட்டில் இருந்து அது வெறும் வயிற்றோடு என்ன செய்யுது, அது வெளியே போகுது. ஆனால் மறுபடியும் சாயந்தரம் அது மறுபடியும் கூட்டிற்கு வரும் பொழுது அது வயிறு நிரம்பி விடுகிறது. அது அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சு அது கூட்டிலே உட்கார்ந்ததுல என்ன செஞ்சுச்சு, அது கூட்டை விட்டு தன்னுடைய முயற்சியை என்ன செஞ்சுச்சு, வெளியே ஏஞ்சி பறந்து போச்சு. பறந்து போய் நாலு இடத்துல இறையை தேடிச்சு, சாப்பிட்டுச்சு. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை என்ன செஞ்சான், பரக்கத்தாக்கி தந்தான். அது வயிறு நிரம்ப தன்னுடைய வீட்டிற்கு சாயந்தரம் வந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யும், தவக்குல் என்பது அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரியான தவக்குல் நமக்கு இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்தில் இன்னும் அதிகமாக பரக்கத்தை நமக்கு செய்வார். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஹராம் ஹலால் என்ற விஷயத்தை கண்டிப்பாக நம்முடைய பொருளாதார விஷயங்களில் நாம் பேண வேண்டும். யாரும் ஒரு மனிதன் ஹராமான ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறானோ அவன் எத்தனை லட்சங்கள் சம்பாதித்தாலும் சரி, எத்தனை கோடிகள் சம்பாதித்தாலும் சரி, அந்த பணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து விடுவான். எப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை தருகின்றான் என்று சொன்னால் ஹலாலான விஷயங்களில் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை தருகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்தெந்த வழிகளெல்லாம் பணத்தை ஈட்டலாம் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லி தருகிறார்கள். அந்த விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். எப்படி வியாபாரம் செய்வது? இந்த இஸ்லாம் என்று சொன்னால் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வெறும் தொழுகையை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கும், நமக்கு வெறும் இபாதத்துடைய விஷயங்கள் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கும். கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு மனிதர்களிடத்தில் பழகுறது, எப்படி ஒரு மனிதர்களிடத்தில் வியாபாரம் செய்யறது, இந்த மாதிரியான மகாமாராத் என்று சொல்வார் அரபில, அந்த மகாமாராத்துடைய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் தெளிவாக குர்ஆனில் சொல்லி தருகிறான். அந்த விஷயங்களை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வாதாரத்தில் இன்னும் அதிகமான பரக்கத் செய்கிறார். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஹலால் ஹராம் என்பதை நம்ம வெறும் என்ன செய்றோம், வெறும் கரிகளை மட்டும்தான் பார்க்கிறோம். ஒரு கறி கடைக்கு போய் கேட்போம், ஹலாலான கரியா, ஹலால் கரியா இருக்கியாவா? ஆனால் ஒரு வியாபாரம் என்று வந்துவிட்டால் எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், யாரை வேணாலும் ஏமாற்றலாம். யாரை ஏமாற்றியாவது நான் சந்தோஷமாக இருக்கணும், என்னிடத்தில் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவன் எவன் செத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது என்ற ஒரு மனநிலை நம்முடைய சமுதாயத்தில் பரவி கிடக்கு. அதில் குறிப்பாக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய மக்கள் இந்த மாதிரியான விஷயத்துல ஹலால் ஹராம் என்ற ஒரு விஷயத்தை பேணுவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லி தருகிறார்கள் எப்படியாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரும் பொழுது ஒரு வியாபாரம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இரண்டு பேருக்கு மத்தியில் தான் அந்த வியாபாரம் இருக்க வேண்டும். அந்த இரண்டு பேருக்கு மத்தியில மூன்றாவது மனிதன் உள்ளாக செய்யக்கூடாது, நுழையக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படியான வியாபாரம் ஹராமான வியாபாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நோ காஸ்ட் இஎம்ஐ என்ற ஒரு திட்டம் இருக்கு. இஎம்ஐ அப்படின்னு சொன்னா டைரக்டாக ரிபா என்று நமக்கு தெரியும், டைரக்டாக வட்டி, அது எக்ஸ்ட்ராவாக வட்டி போட்டு வாங்குவான். ஆனா நோ காஸ்ட் இஎம்ஐ என்ற பெயர்ல என்ன செய்யலாம், நீங்க வட்டி எதுவுமே கட்ட தேவையில்லை. நீங்க எந்த பொருள் வாங்குறீங்களோ, இந்த உதாரணமா போன் ஒரு 40,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா நீங்க மறுபடியும் கட்டும் போது அதே 40,000 ரூபாய் கட்டினா போதும். ஆனா என்ன செய்யும், எனக்கு மாதம் நீங்க தவணை முறையாக நீங்க கட்டலாம். ஆனால் இதை பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறோம், இது ஹலால், இதுதான் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆச்சு, நம்ம எந்த பொருள் வாங்குறோமோ அதே அளவு தான் நம்ம கட்டுறோம், இதுல என்ன தப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுக்கு நேர்மாறாக இந்த கருத்து என்ன செய்யுது இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய வியாபாரம் ரெண்டு பேருக்கு மத்தியில் மட்டும்தான் இருக்கும். ஆனா நம்ம ஒரு ஷோரூம்ல போய் இந்த மொபைலை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், பஜாஜ் ஃபினான்ஸ் என்ற ஒரு கம்பெனி இருப்பான், அவன் என்ன செய்வான், நடுவுல வந்து ஷோரூம் காரனுக்கு மொத்த காசையும் கொடுத்துருவான். அதற்கு பிறகு என்ன செய்வான், பஜாஜ் ஃபினான்ஸ் தான் நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொரு மாசமும் அந்த காசை வசூலிப்பான். அது மட்டும் இல்லாம அதில் இருக்கக்கூடிய சில ஷரத்துகள், சில கண்டிஷன்ஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லி என்ன செய்வான், அவன் போட்டு தருவான். அதெல்லாம் என்ன செய்யறது கிடையாது, நம்ம படிச்சு பார்க்கறது கிடையாது. உடனடியாக போன் வேணும் அப்படின்றது அந்த அவசரத்துல என்ன செய்யறோம், உடனடியாக டிக்கு போட்டு ஸ்டேஷன் போட்டு கொடுத்துருவோம். ஆனால்
வாழ்றானோ அதே மாதிரி நானும் வாழணும். அவன் எப்படி கார் வச்சிருக்கிறானோ அதே மாதிரி நானும் கார் வச்சிருக்கணும். அவன் ஒரு பந்தாவான வாழ்க்கையை வாழ்றானா, அவன் எப்படி வாழ்றான்னு தெரியாது, அவன மாதிரியே நானும் வாழணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களை விட கீழ் இருப்பவர்களை நீங்க பாருங்க, உங்களை விட மேல் இருப்பவர்களை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு ஒருபொழுதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னவென்று உங்களுக்கு புரிய வராது. அல்லாஹ்வுடைய அருட்கொடை உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு அல்லாஹ் என்னென்ன அருட்கொடைகளை புரிந்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் உங்களை விட கீழாக இருப்பவர்களை பார்க்க வேண்டும். உங்களை விட கீழாக இருப்பவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு மனம் வரும். அப்ப மனம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக அல்லாஹ் பரக்கத் செய்வான். இது போன்ற விஷயங்கள் என்ன செய்ய மாட்டோம், நம்ம தேவையில்லாத விஷயங்கள் ஆசைப்பட மாட்டோம், பொருளுக்கு நம்ம ஆசை இருக்காது. இந்த மாதிரியான விஷயம் வந்தது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை செய்கிறான், நமக்கு ஏற்படுத்துகிறான். பரக்கத் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் ஒரு மன நிறைவு. நம்ம இடத்துல காசு பணம் எவ்வளவோ இருக்கலாம், கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கலாம். அந்த கோடிக்கணக்கான சொத்தை வைத்து நான் நிம்மதியாக இருக்கிறேனா என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்கணும். நம்ம இடத்துல காசு இருக்கிறது, அந்த காசை வச்சு நான் நிம்மதியாக இருக்கிறேனா என்று கேட்டால் நம்மள பாதி பேர் சொல்லுவோம், இதனால என்ன செய்யுது, எனக்கு ரொம்ப பெரிய டென்ஷன் வருது, இதனால எனக்கு மன நிம்மதி கிடையாது, படுத்தா தூக்கம் கிடையாது. எத்தனையோ என்ன செய்யறாங்க, பணக்காரர்கள் எல்லாம் பேட்டி கொடுப்பதை நம்ம பார்த்திருப்போம். என்ன செய்வாங்க, நான் காசு பணம் வச்சிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, என்னால நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் ஒரு மனிதன் என்னுடைய அந்த அறிவுரையை விட்டு விலகி செல்கிறானோ, இப்படிதான் சம்பாதிக்கணும்னு சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுத்திருக்கான். அந்த சம்பாதிக்கிய முறையெல்லாம் விட்டுட்டு வேற வழியில சம்பாதிச்சோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னலஹு மஈஷத்தன் தக்பா, அவனுக்கு ஒரு நெருடலான வாழ்க்கையை தந்து விடுவோம், அந்த வாழ்க்கையிலிருந்து அவனால் மீண்டு வரவே முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். ஆக இது போன்ற சில விஷயங்கள் இருக்கிறது நம்முடைய ரிஸ்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வதற்கு. ஆக இதையெல்லாம் நாம் கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கில் அதிகமாக பரக்கத் செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக பரக்கத் செய்து அழகான முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து அறமான நிலையிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த